சரி, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, கர்த்தரை தரிசித்திருக்கீங்க. ஈசாக்கினுடைய வாழ்க்கையை சொல்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் என்ன, இந்த மனுஷன் போய் 22வது அதிகாரத்தில் கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்குறான். மோரியா தேசத்தில் உயிரை பணயம் வச்சு இந்த தேவனுடைய தரிசனம் இந்த மனுஷனுக்கு வருகிறது இல்லையா? அப்போதுல ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அந்த நாளே ரெபேக்காள் பிறக்கப்படுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் 22வது அதிகாரத்தில் இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி திருமணமும் நடைபெறுகிறது. ஆனால் நல்ல அழகிய மனைவி, நல்ல சமைக்கக்கூடிய மனைவி, ரொம்ப நல்ல பெரிய குணசாலியான ஸ்திரீ, குடும்பம் உங்களுக்கு நன்றாக அமைந்து விட்டது என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு கர்த்தர் கிருபையிலே நல்ல துணை இருக்கிறது. துணையால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும், அடுத்த பிள்ளை வளர்ப்பில் உங்கள் கவனம் இருக்கணும். இது குடும்பத்துக்குள்ளே மிகப்பெரிய விதத்தில் இந்த குடும்பம் அடித்தளத்திலிருந்து மேலே வந்தது. ஆபிரகாமுடைய தயவினால் ஈசாக்கு வந்தார் என்று சொல்ல முடியாது. ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால், ஒரு பஞ்ச காலத்தில் இந்த பிள்ளையாண்டான் இந்த மனுஷன் கடந்து செல்கிறான். திருமணத்துக்கு பிறகு வருகிறது இந்த பஞ்சம். திருமணத்துக்கு முன்பு இது ஒரு மிகப்பெரிய சீமானுடைய மகன் இவர். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவனை ஏற்றுக்கொண்டு ஜனங்க, கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதை தரித்திரமாக இருந்தாலும், வனாந்திரமாக இருந்தாலும், கரடு முரடான பாதையாக இருந்தாலும், நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்துக்குத்தான் அந்த பகுதியில் கர்த்தர் கொண்டு போகிறாரே தவிர உங்களை தண்டிக்கும்படி அல்ல. சரி, அந்த இடத்துல கீழ்ப்படிதல் நிர்பந்திக்கப்படுகிறது. அந்த இடத்துல இந்த மனுஷன் ஜெயித்து வர்றதுன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரத்திலே நம்ம பல முறை பார்த்துருக்குறோம். ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை கொடுத்து தியானித்திருக்கிறோம். விதைத்தான், அறுத்தான், கர்த்தர் ஆசீர்வாதத்தார், பகை நகைப்பாக மாறினது, பகைத்த ஜனங்க ஒப்புரவானாங்க, எல்லாம் சரி. ஆனால் இந்த ஈசா எங்கே இருக்கிறான் என்றே தெரியவில்லை. ஈசா இங்கிலீஷில் ஏசா. அவன் போகிறான் வனத்து வேட்டைக்கு வரானே தவிர, தகப்பனாக இருந்து இந்த பிள்ளையாண்டானுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டியது ஐயா ஈசாக்கனுடைய கடமையா இல்லையா? பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்காமல் போனால் அது பாவமாக போகும். என்ன பண்ணி கொண்டிருந்தார்னா, இவர் கிடைக்கப்பட்ட நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையில் இவர் இன்பம் கண்டு கொண்டிருந்தார். அந்த உடலுறவு அதெல்லாம் நான் சொல்ல வரல. நான் சொல்கிறது என்னென்னா, அவர் கண்டுக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஏசாவை சுத்தமாக அவர் பராமரிக்கிறதில் தவறிட்டார். ஏனென்றால், நல்லா புரிந்து கொள்ளுங்க, விசுவாசிகள் என்ன வயது கொண்டாலும் இருந்தாலும் என்னை கோவித்து கொள்ள வேண்டாம், சத்தியத்தின்படி இதை கேட்டுக்கொள்ளும். பிள்ளையை நீங்கள் படிக்க வைக்கிறீங்க, சத்தியமான காரியம், வரவேற்கிறேன். பிள்ளை சம்பாரித்து கொடுக்கும்னு சொல்லி நீங்கள் பிள்ளையோட கரத்தை எதிர்பார்க்கிற பொழுது நீ காலத்தை கோட்டை விடுகிறாய். இந்த மனுஷனுக்கு மிக பிரியமான உணவு வெள்ளாட்டுக்கறி. வனத்துக்கு போகிற பிள்ளையை விரும்புவதற்கான காரணம் என்னவென்றால், இவனுக்கு வருகிற பொழுது அந்த பிள்ளை வனத்தில் வேட்டையாடி கொண்டு வந்த அசைவ உணவங்களெல்லாம் இவருக்கு வந்துடும். இது யாக்கோபு கூடாரவாசி தாய்க்கு என்ன சொல்கிறது, மசாலா அரைச்சி கொடுக்குற மாதிரி. இல்லறத்துக்குள்ளே வீட்டை விட்டு வெளியே ஆறாத ஒரு பெண் பிள்ளையை போல இது உள்ளே இருக்குது. இது ரெபேக்காளுக்கு பிரியமான பிள்ளை. குடும்ப வாழ்க்கையில் செய்கிற தவறு சொல்கிறேன். ரெண்டுமே ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்க. ஆனால் இது என் பிள்ளை, அது உன் பிள்ளை, இது அது கடைசியில் பிள்ளைய வகுத்துக்கிறாங்க. ஒன்று தாய்க்கு அடியால் மாறிடுச்சு, தீவிர விசுவாசியாக மாறிட்டான் ரெபேக்காளுக்கு யாக்கோபு. இவன் ஒரு பெரிய கைத்தடியாகவே இருந்துட்டான் தகப்பனுக்கு. நின்னாலும் அசைவ உணவும், படுத்தாலும் அசைவம், உடல் நல்லா இருந்தாலும் அசைவம் அசையாது அது சொல்ல, நான் வெஜிடேரியன் சொல்கிறேன். மருந்துக்கும் விருந்துக்கும் எல்லாத்துக்குமே அசைவ உணவு தான். அந்த அளவுக்கு இது நல்லா நாக்கு நல்லா ஊறிடுச்சு. அடிமைத்தனம் அது தெரியல, ஐயாவுக்கு தெரியல. நம்ம ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே சாப்பிட்றது ஒரு அடிமைத்தனமானு கேட்டால், ஒரு குறிப்பிட்ட பதார்த்தத்து மீது நீங்கள் கவனம் செலுத்துனீங்கனாக்கா நீங்கள் அடிமை தான். அந்த பைத்தியம் என்ன செய்யணும், அந்த அடிமைத்தனத்தின் பைத்தியத்தின் உச்சக்கட்டம் என்ன செய்யணுனாக்கா, போகிறவங்ககிட்டலாம் சொல்லி அனுப்பும். அங்கே போகிற இல்லை சூடாக அந்த பகடா போட வாங்கிடுவா, அங்கே போகிற இல்லை ஆட்டு இறைச்சி வாங்கிடுவா, இங்கே போகிற இல்லை மாட்டு இறைச்சி வாங்கிடுவா. அந்த தூண்டுதல் ஆகப்பட்டது உங்களை நடத்தும், பேச வைக்கும். அது வாங்கி கொண்டு வருகிறவங்க மேலே ஒரு தனி பருவம் இருக்கும், பற்றும் இருக்கும். நம்மளை அறியாமல் எப்படியெல்லாம் காலம் விரயமாகுதுன்னு சொல்கிறேன். சாப்பிட்றது தவறு இல்லை, ஆனால் என்ன சாப்பிட்றதுன்னும் தவறு இல்லை. எல்லாம் கர்த்தருக்குள்ளே புதிய ஏற்பாட்டில் புசிக்கிறேன், கர்த்தருக்குன்னு புசிக்கிறான், புசியாது இருக்கிறேன், கர்த்தருக்குன்னு புசியாது இருக்கிறான். யாரும் ஒருத்தர் அற்பமாக என்னாது இருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது.
நான் அது இந்த கறி அந்த கறின்னு வாக்குப்பாடை பற்றி பேசுகிறேன். இப்போ அது இல்லை விஷயம். இந்த வனத்துக்கு போய் வேட்டையாடி கொண்டு வருகிறதுல இந்த பிள்ளையாண்டானுக்கும் தகப்பனுக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்குது. அப்பாவுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கறது போகிறது, அது பேலன்ஸு இருக்கிறது அம்மா கிட்ட போவோம், எல்லாமே குடும்பத்துக்கு தான் வருது. ஆனால் ஏன் யாக்கோபின் மீது இந்த மனுஷனுக்கு அவ்வளோ பற்று காணப்படவில்லைன்னு கேட்டால், யாக்கோபுக்கு வந்து ரெபேக்கால் பிடிச்சி வச்சுருக்கான். இவனை கேட்டால் இவன் இந்த மாதிரி பாருங்கள், தாய் தப்புன்னு சேர்த்து வளர்க்க வேண்டிய பிள்ளை இந்த தகப்பனுடைய மெத்தனை போக்கு. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், ஈசாக்கு எந்த தவறுமே செய்யலைன்னு தான் பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. ஆனால் ஈசாக்கு தவறு விட்டதை விசுவாசிகள் தவறு விட்டால் நாளை உங்கள் பிள்ளைகள் மாற்றான் கருத்தில் அது எடுப்பார் கைப்பிள்ளையாக போயிடும். உங்கள் குடும்பத்துக்கு என்று உங்களுடைய வட்டாரத்தில் எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ நமக்கு சத்துருக்கள் உருவாகுவாங்க. ரட்சிக்கப்படாத வரைக்கும் ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் பிள்ளை எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த பிள்ளை படிக்க போகுது, வேலைக்கு போகுது, வியாபாரத்துக்கு போகிறது, வருகிறது, வேட்டைக்கு போகிறது, வனத்துக்கு போகிறது, இப்படி தான் இவருக்கு தெரியும். வந்தோடனே கணிசமான ஒரு கறி வந்துடுது. வேலைக்கு போகிறான், சம்பளத்தை கொடுக்குறான், இல்லை சம்பளத்தில் ஒரு பெரும் பகுதி வருகிறது, அவங்க என் அப்பாயிட்ட கொடுத்துட்டு தான் பேலன்ஸ் வாங்குறான், எல்லாம் கரெக்டு. ஆனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள குடும்பத்துக்கு யார் ஆக வேண்டும், ஆகாதவர்கள் என்பதை நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும். ஒழுங்கற்ற சகோதரனோடு சேராதிருப்பாயாக. 1 தெசலோனிக்கரில் வாசிக்கிற 1ஆம் அதிகாரம் கடைசி வாசனம். புதிய ஏற்பாட்டு சத்தியம், புதிய உடன்படிக்கையின் சத்தியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். அது ஒழுங்கற்ற சகோதரனோடு சேராதிருப்பாயாக வசனம் இருக்கா? இவன் ஒழுங்கற்றவனா இஸ்மவேல் பரிகாசத்தின் பேரில் போயாச்சு, வீட்டை விட்டே போயாச்சு. அம்மாவும் புள்ளியும் அமுச்சு வச்சுட்டார் ஆபிரகாம். இந்த பகைமையை குறித்து ஈசாக்கு ஏசாவிடத்தில் பகிர்ந்து கொண்டதாக, குடும்பத்தினுடைய காரியத்தை எடுத்து உரைத்ததாக எந்த இடத்துலையுமே பதிவு காணப்படலை. ஆனால் நேரே இஸ்மவேல் வீட்டில் போயிட்டு இந்த மனுஷன் பெண் எடுக்கிறான் என்றால் எப்படி அது சாத்தியமாகும் என்று கேட்டால், அந்த அந்த வனத்தில் தகப்பனுக்கு தகப்பனாக இருக்கிறது இஸ்மவேல். இஸ்மவேல் ஈசாக்குக்கே மூத்தவன், பெரியப்பா உறவின் முறையில். ஈசாக்கு ஏசாக்கு ஈசான்னு சொல்ல நினைக்காதீங்க, அது இங்கிலீஷ் இதில் ஈசா, தமிழில் ஏசா, அவ்வளோதான். இவர் வந்து வயசில் ஈசாக்காட்டில் பெரிய மனுஷன். ஈசாக்குக்கு சேஷ்டபுத்திர பாகம் வர வேண்டிய அவசியம் வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னாக்கா மூத்த குமாரனுக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம். இது பரிகாசத்தின் பேரில் தாயும் மகனும் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமுடைய சமூகத்தை விட்டு இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்து, அது ஒரு சாதாரண விஷயம். ஒரு குழந்தைகளுக்குள்ளே சண்டை வருகிற பொழுது என்ன சொல்லுவோம்? சராசரியாக பிள்ளைங்க இன்றைக்கி கட்சி வேலைக்கு சேர்ந்துக்கோங்க, பெரியவங்களை தலையிடக்கூடாதுன்னு. இங்கே பிள்ளைகளுக்குள்ளே வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் தலையிடுறார். என்ன தலையிடுறாரு? பரிகாசம் தக்காதவை. கர்த்தர் சொல்கிறார். அந்த சாராள் அம்மையார் சொல்கிறாங்க, பிள்ளையாண்டனுங்க அந்த அடிமை பண்ணி புறமே தள்ளும். அது விசனமாக இருக்குது ஆபிரகாமுக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம ரத்தம் இருக்கு இல்லையா, நம்ம ரத்தம், நம்ம குழந்தை, அந்த ஒரு பற்றில் அவருக்கு வசனமாக இருக்குது. கர்த்தர் எழுந்தருளி சொல்கிறார், மனைவி சொல்கிறத கேள்வி, நீ அசட்டை செய்யாது. உடனே அவளை அனுப்பினோன்னா துருத்தியில் தண்ணீர் கொடுத்து அனுப்பிச்சி வச்சுறாரு. ஒன்று அதை பற்றி அவங்க எதிர்காலத்தை பற்றியெல்லாம் யோசிக்காத ஒரு கல் நெஞ்சு கொண்ட மனுஷனாக அந்த குடும்பத்துக்கு தெரிகிறது. யாருக்கு? ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும். உனக்கு தேவைப்படுறப்ப என்னை பயன்படுத்தி கொண்டு என்னை தூக்கி வீசி எறிஞ்சிட்டீங்க. அப்புறம் என் பிள்ளை என்ன அப்படி பெரிய தவறு செஞ்சுட்டான், நீங்கள் கர்த்தர் பேசினாரு, அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அனுப்பணும். சரி, அனுப்பப்பட்ட உறவை எப்படி நம்ம பார்க்கணுன்னா, எப்பொழுதுமே விழிப்பாக இருக்கணும். அதனுடைய பொருள் என்னென்னா, நீங்கள் மீட்கப்பட்ட ஜனங்க, நம்ம எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்கப்பட்டு பழைய பாவத்தில் விடுவிக்கப்பட்ட ஜனங்க, நம்ம எப்பொழுதுமே கண்ணும் கருத்துமாக குறித்து செயல்பட வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும். பழைய நட்புகள் இருக்கக்கூடாது, பழைய உறவுகள் இருக்கக்கூடாது, பழைய சம்பாஷணைகள் இருக்கக்கூடாது, பழைய சிந்தைகள் இருக்கக்கூடாது, பழைய ஐக்கியங்கள் இருக்கக்கூடாது, பழைய ஆலயங்கள் கூட இருக்கக்கூடாது. ஆமாம், எதுவுமே பழையசெல்லாம் இருக்கக்கூடாது. இதை வந்து சொல்லி நம்ம குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒருத்தரை நம்ம அமுச்சிட்டோம் குடும்பத்தை விட்டு, அந்த இடத்துல நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். பரிகாசம் என்பது இருக்கக்கூடாது. அதையாவது சொல்லி இந்த மாதிரி ஒரு நடந்துச்சுன்னு சொல்லணும். இந்த தகப்பன் என்பது ரெபேக்காலோடு விளையாடினான் என்று தான் நமக்கு வேத பதிவு இருக்கிறதே தவிர, பிள்ளைகளிடத்தை சம்பாஷித்தான், பேசினான், வந்தான், போனான்றதெல்லாம் நமக்கு தெரியல. சரி, தெரியலனாலும் பேசியிருந்தால் அந்த மாதிரி நடந்திருக்காதுன்றது என்னுடைய ஒரு ஆதங்கம்.
இஸ்மாயிலை பற்றி சொன்னானோ சொல்லலையோ,